முறையா எங்க அப்பாவும் தம்பியும் சேர்ந்து தம்பியோட கடையில ஒர்க் பண்றதை நான் இப்பதான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தவர் ஒரு 2 நாள் லீவ் போட்டாரு. அவர் லீவ் போட்டாரு அப்படின்னா என் தம்பி தான் பரோட்டா மாஸ்டரா ஒர்க் பண்ணுவாரு. ஒரே ஆளா மாஸ்டராவும் ஒர்க் பண்ணிட்டு சப்ளையும் பண்ண முடியாது. சோ நீ சப்ளை மட்டும் பண்ணு, பரோட்டா மாஸ்டர் ஒர்க் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அவருக்கு இருந்த மத்த வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு என் தம்பியோட கடைக்கு வந்துட்டாரு. நான் கடைக்கு போன உடனே 2 பேருமே சேர்ந்து என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, எனக்கு ஒரு ஆனியன் முட்டை வச்சு போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எங்க அப்பா எனக்காக அவர் ஸ்டைல்ல ஒரு ஆனியன் முட்டை வச்சு போட்டு கொடுத்தாரு. ரீசெண்டா என்னோட தம்பியோட கடையில டேஸ்ட்லாம் வேற லெவல்ல இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணமே எங்க அப்பா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் தம்பியோட கடைக்காக சட்னி குருமா சிக்கன் கிரேவி அப்படின்னு சொல்லி வீட்லயே நமக்காக செஞ்சு கொடுக்குறாரு. குடும்பத்தோட ஒரு தொழிலை நம்ம செய்யும் போது அந்த தொழில நமக்கு சக்சஸ் கிடைக்கும். சோ என் தம்பி அதை தான் ஃபாலோ பண்றாரு. எங்க அப்பா ரொம்பவும் சப்போர்ட்டா இருக்காங்க. சாப்பிட்டதுக்கு பணம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னதுக்கு வழக்கம் போல என் தம்பி வேண்டாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வழியா பேசி கன்வின்ஸ் பண்ணி என் தம்பி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். மொபைல்ல எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா பண்ணா கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டீங்க. நீங்க எங்களுக்கு மொபைல்ல எடுத்த போட்டோவை அனுப்பிட்டீங்கன்னா போதும், அதை நாங்க கிளாரிட்டி பண்ணி HD ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம். சோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கு கொரியர் போட்டுருவோம். உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க.